இப்போ சமீப காலமாக வந்து ரேட்டு அது அப்படி இருந்து இந்த ரேட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதே ரேட்டை போய் நம்ம ஏதாவது ஒரு எஃப்சி என்னங்க இவ்வளோ காசு கேட்குறீங்கன்னு கேட்டால், நான் இந்த இதுக்கு போஸ்டிங் வர்றதுக்கு நான் மேலே பணம் கொடுத்தா வந்திருக்கேன், பர்மிட்டுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, அதர் ஸ்டேட் பர்மிட் போய் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் பிடிச்சாங்க. எங்களுக்கு பெரிய லாபம் வேணாம், கட்டுற டாக்ஸுக்கு வந்து கடன் கட்டுறதுக்கு இருந்தால் போதும், எனக்கு 2000 ரூபா வேணாம், அரசாங்கம் கொடுக்குற அரசாங்கத்து ரேட்டில் 500 ரூபா இருக்குது, அந்த 500 ரூபாவே எங்களுக்கு போதுமானது. இப்போ திமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சிக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது? லஞ்சம்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் திமுக ஆட்சி மட்டும் சொல்லாதீங்க, தொடர்ந்து திராவிட ஆட்சி ஒரு சாக்கடை முன்னா சாக்கடையாக இருக்குது. நல்ல தண்ணி மேலேருந்து விட்டோம்னா க்ளீன் பண்ணணும், ஆனால் மேலே இருக்கிறதே சாக்கடையாருன்னு சொல்லிட்டு வரதும் சாக்கடையாக தான் வரும். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஆப்ரேட்டர் சங்க இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்னைக்கு செக்ரட்டேரியட் போயிருந்தீங்க, இன்னைக்கு முதல்வரை பார்க்கலான்ட்டு போயிருந்தீங்க, முதல்வரை பார்த்தீங்களா? என்ன நடந்தது சார்? ஆக்சுவலாக வந்து முதல்வர் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி கேட்டு போகிறது தான் போயிருந்தோம். அப்போ பட்ஜெட் கூட்டத்தில் இருக்கிறதுனால வந்து இப்போ பிஸியாக இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால் வந்து அந்த நாங்கள் கொண்டு போன மனுவை சிஎம் செல்லில் கொடுத்துட்டோம். சிஎம் செல்லில் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி ஒரு அவங்ககிட்ட லெட்டரும் கொடுத்துட்டு நாம் வந்து வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த சம்மந்தமாக போக்குவரத்து மினிஸ்ட்ரிட்டையும் ஒரு தபால் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவருக்கும் இது சம்மந்தமான ஒரு காப்பி கொடுத்துருக்கோம். பல ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா காலங்களில் வந்து ஆம்னி பேருந்து கொள்ளை அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் தலைப்பு செய்தி அதாக தான் இருக்கும். அப்போ ஆம்னி பேருந்து அந்த மாதிரி இயக்குறாங்களான்னு பார்த்தா ஆம்னி பேருந்து உரிமையாளர் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சமீப கால வருஷங்களாக வந்து இது வந்து கார்ப்பரேட் ஆதிக்கமாயிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாட்களில் அரசு கட்டணத்தை விட குறைவாக விட்டுறாங்க. கூட்டம் கொஞ்சம் அதிகம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்லைடிங் சிஸ்டம் மாதிரி இன்றைக்கி எத்தனை டிக்கெட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. டிக்கெட்டு வந்து நிறையா கஸ்டமர் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா உடனே அப்படியே ரேஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. 350 600 ஆகும், 600 900 ஆகும், 900 1000 ஆகும், 1700. அவங்க நோக்கத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் மக்கள்கிட்ட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பேருந்து தொடர்ச்சியாக கெட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் என்ன தான் வந்து இந்த சிறு சிறு ஓனர்கள் 4 வண்டி 5 வண்டி வச்சுருக்க ஓனர்கள்லாம் அந்த கார்பரேட்னால நாங்கள் வெகுவாக பாதிக்கிறோம். நாங்கள் ஒரு ஃபிக்ஸட் ரேட் இருந்தால் அந்த ரேட்டில் நாங்கள் வந்து ரெகுலராக ஓட்ட முடியும். அவங்க வேரியேஷன் ரேட்டில் ஓட்டுற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான இது இல்லாதனால அவங்களோட எங்களால் வந்து காம்படிஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து வாரத்தில் வீக்கிங்கில் தான் போடுவோம். அவங்க வந்து ஹை ரேட்டில் போடுவாங்க, நாங்கள் கம்மியான ரேட்டில் போடுவோம். ஆனால் ஹை ரேட்டில் போடுற இது தான் வெளியே தெரியும் மக்களுக்கு. ஆனால் அதுக்கு இந்த கார்பரேட் போடுறதுனால வந்து எங்களுக்கு சேர்ந்து கெட்டப்படாது. இந்த ஃப்ளெக்ஸ் பஸ்ஸு, ஸ்மார்ட் பஸ்ஸு இப்படின்னு சொல்லி அவங்க பூராமே வந்து இப்போ சமீப காலமாக வந்தவங்க தான். அவங்களுக்குள்ளே வந்து ஃபாரின் கம்பெனி நிறையா பண்டு இறக்கி அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரேட்டை வந்து மார்க்கெட்டை வந்து தரமாக அளவுக்கு உடைச்சி அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உடைக்கிறாங்கன்னா ரேட்டை குறைக்கிறாங்களா இல்லை ஏற்றுறாங்களா? குறைக்கிறது வந்து எப்போ சீட் ஆகலைன்னா குறைக்கிறது. இன்றைக்கி வந்து எதுவுமே போனி ஆகலை அப்படின்னா குறைக்கிறது. இன்றைக்கி போனி ஆகும், இன்றைக்கி ஒரு கல்யாண விசேஷம் முகூர்த்த நாள் வருது, அப்போ வந்துச்சுன்னா அவங்களுடைய ரேட்டு அதிகமாக ஹை ஆயிரும். காலையில் ஒரு ரேட் இருக்கும், அன்றைக்கி ஒரு நாளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, நிமிஷத்துக்கு ரேட்டு இருக்கும், மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு 10 பேர் தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பார்த்துட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து டிக்கெட் நல்லா இருக்குது, இன்றைக்கி விசேஷம் நாள், அப்போ வந்து நம்ம ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு கட்டண நிர்ணயத்துக்கு பல ட்ரிப்பு நாங்கள் சங்கத்து சார்பாக வந்து பல அரசாங்கத்துக்கிட்ட நிறையா மனு கொடுத்துருக்கோம், நிறையா போராடி இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு போரில் வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த கட்டணத்துக்கு கூட கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுங்க குத்தும்போது வாங்கி வச்சு, ஆனால் அவங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணி இதுக்கு அறிவிச்சதில்லை. அதே போல் வந்து என்ன ரேட்டுக்கு ஓட்டுறாங்கிறது கூட ரேட்டுக்கு மட்டும் இந்த மீடியாவில் வரனால வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து கண் துடைப்புக்கு வண்டியை பிடிச்சி சீஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பர்மிட் இதை போடுவாங்க. தவிர குறைச்சி ஓட்டுறது தப்பு. ஒரு தப்பு வந்து 2 வழியிலும் தப்பு. அரசாங்க ரேட்டை விட குறைச்சி ஓட்டுறதும் தப்பு. அரசாங்க ரேட்டை விட கூட ஓட்டுறதுக்கு அந்த பர்மிட்டை வந்து இப்போ அரசாங்க ரேட்டுக்கும் இதுக்கும் கூட ஓட்டுறோன்னா எங்களுடைய பெர்மிட்டுக்கு வந்து டேக்ஸ் கூட. இப்போ அதுக்கு சீட்டுக்கு 450 ரூபானா எங்களுக்கு 4000 ரூபா கட்டுறோம். அப்போ சீட்டுக்கு டேக்ஸ்க்கு வரனால ரேட்டு வந்து அதுக்கான எங்களுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது வந்து குரூப்பாக ஏற்றி குரூப்பாக இறக்கணும். அந்த மாதிரி தான் இது டூரிஸ்ட் பெர்மிட்டாக தான் இருந்துச்சு.
இப்போ வந்து ஒன் இந்தியா ஒன் பெர்மிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இது பண்ணிட்டாங்க. இதில் வந்து இண்டிவிஜுவல் ஃபேர்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோரும் மொத்தமாக போகிறதில்ல. இப்போ நீங்கள் 2 பேர் போகிறாங்க, ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்க 4, இந்த கம்பெனியில் 4 பேர் போகிறாங்க, அந்த கம்பெனியில் 4 பேர் போடுவாங்க. அவங்களாம் வந்து ஒருத்தர் குரூப்பாக புக் பண்ண முடியாதனால இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறதுக்கு இது கோரிக்கை வச்சுருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த இதுதான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்மிட் படி இப்போ வந்து இது வந்து ஜென்யூனான பெர்மிட்டாக மாறிடுச்சு. வந்து இது வந்து டூரிஸ்ட் பெர்மிட் தான், ஓட்டக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் மொத்தமாக ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் புக் பண்ண வேண்டிய வரும். ஒரு ஏஜென்ட் வந்து அவர் தனித்தனியாக சேர்த்துருவார். அவர் குரூப்பாக எங்கிட்ட கொடுப்பாரு, நாங்கள் குரூப்பாக எங்களுக்கு மதுரைக்கு கொடுப்பாரு, நாங்கள் போய் மதுரையில் கொண்டு இறக்கி விட்ருவோம். அந்த கான்ட்ராக்ட், அதான் கான்ட்ராக்ட் கேரேஜ், அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாறி பெர்மிட்டுமே இதாகிடுச்சு. இப்போ சமீப காலமாக வந்து ரேட்டு அது அப்படி இருந்து இந்த ரேட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ அந்த முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் போராடி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அங்கே எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிகாரிகிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு எஃப்சி என்னங்க இவ்வளோ காசு கேட்குறீங்கன்னு கேட்டால், நான் இந்த இதுக்கு போஸ்டிங் வர்றதுக்கு நான் மேலே பணம் கொடுத்தா வந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். நீ யார்கிட்ட வேணால் சொல்லிக்கோ அப்படின்னு தான் அவங்களோட வார்த்தை வரும். இப்போ ஓப்பனாகவே ஒரு முதலமைச்சரை யாராவது பணம் கேட்டால், என்னை வந்து நீங்கள் என் தம்பி தான், என் அண்ணன் தான் சொன்ன முதல் முதலமைச்சர் நம்ம இப்போ வந்திருக்க முதலமைச்சர் தான் விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நாங்கள் அதனால தான் இது வந்து நாங்கள் தொழிலில் வந்து இது இருக்குது. இது அரசாங்க ரேட்லேயே எங்களுக்கு ஓட்டினாலே போதும். இந்த டேக்ஸ் கட்டினா கூட எங்களுக்கு வந்து அது 320 நாள் எங்களுக்கு ஓட்டினா கட்டுப்படி ஆகும். இப்போ எங்களால் வாரத்தில் இந்த பெரிய கார்பரேட்டில் சண்டை போட்டு கார் ஓட்ட முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் எங்களுடைய 500 வண்டியை நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ அரசுக்கு வண்டி கம்மியாக தான் இருக்குது எல்லா சர்வீஸ்லையும். இப்போ நாகர்கோவில் சில ரூட்டுக்கு வண்டி போட முடியாமல் இருக்கும். அப்போ அவங்க வந்து கிராமங்களுக்கு சில பேர் வண்டி விட முடியாமல் இருக்கும். வண்டி அதனால் போடுற வரைக்கும் என்னென்னா, இப்போ எங்கிட்ட ஒரு 500 வண்டி எடுத்தாங்கன்னா, வேறு வண்டிகளை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக கோரிக்கை வைக்கிற ஏரியாக்களுக்கு அந்த கவர்மெண்ட் வண்டியை அவங்க போட்டுக்கலாம். தொலைதூரத்துக்கு 125 வரைக்கும் தான் கேண்டிடேட் கேரேஜ், ஸ்டேஜ் கேரேஜ். அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ் வண்டி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்கு எஸ்சிடிசி எஸ்சிடிசியாக இருந்துச்சு. இப்போ வந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகமாக இருக்குது. அதே மெத்தடில் இப்போ ஒரிசாலெலாம் அப்படி தான் அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க டைமிங்குள்ளே நாங்கள் போய் அங்கே உள்ளே போகக்கூடாது. இப்போ அவங்க டைமிங் போக மீதி டைமிங் இருக்கிற இடத்துல எங்களுக்கு கேப்புக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டா இப்போ உதாரணத்துக்கு சென்னை டு கோயம்புத்தூர் அவங்க வண்டி 20 வண்டி ஒரு 5:30, 7:30, 6:30 இந்த ஊடலுக்கு அரை மணி நேரத்துக்கு கேப்பில் வண்டி இருக்காது. அப்போ அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு 20 வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் பொதுமக்களுக்கு ஒரு சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டு புதுசாக கொடுத்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பராமரிப்பு வந்து அவங்க பராமரிப்பு வேறு, நாங்களே பராமரிக்கிறதுனால எப்படி ஆம்னி பேருந்து நாங்கள் இப்போ பராமரிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி அரசுக்கு நாங்கள் இப்போ எங்களை ஓட்ட விட்டாலும் அதே பராமரிப்பு இருக்கும். அன்றாடம் வந்து வண்டி கிளீனிங் எல்லாமே வந்து லுக்காக வச்சுருவோம். கஸ்டமர்களுக்கு நல்ல சர்வீஸும் கிடைக்கும், ஆம்னி பேருந்து சர்வீஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், அது அரசாங்க ரேட்டில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிற ஒரு அரசாங்கத்துக்கும் நல்லதாக இருக்கும், பொதுமக்களுக்கும் அது நல்லதாக பயன்படும் தான். இப்போ அந்த ப்ரொபோசலை கொடுத்து எங்கள் நேராக பேசும்போது நாங்கள் இதெல்லாம் சொல்லலான்னு இருக்கோம். நாங்கள் இப்போ மனுவில் கொடுத்துருக்கோம், இதுதான் கொடுத்தோம். ஒரு 500 பேருந்து வந்து நாங்கள் ஓட்டுறதுக்கு அரசு கட்டணத்தில் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எங்களை அழைச்சி பேசும்போது நாங்கள் வந்து விரிவான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். உண்மையாக சாத்தியமா சார் இது? ஏன்னா அரசு போக்குவரத்து சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, லாஸில் அரசாங்க ரேட்டுக்கு ஓட்டினாலே எங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகும். எங்களுக்கு வந்து ஏன்னா 364 நாள் எங்களுக்கு வண்டி ஓடுது, நிற்காமல் ஓடுது. அரசுங்கிறப்போ வந்து இப்போ இன்சூரன்ஸும் எங்கள் வண்டியில் கிளைம் பாசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் எல்லாமே கட்டிடுறோம். ஆனால் வந்து அவங்களுக்குலாம் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. பல அரசு பஸ்ஸாக ஜப்தி பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இன்சூரன்ஸ் வந்து அவங்க இன்சூரன்ஸ் போட்டு கார்பரேஷனால் அவங்க இன்சூரன்ஸ்லாம் கிடையாது, நம்ம இன்சூரன்ஸ்லாம் போட்டுருக்கோம். இப்போ அதனால் வந்து அந்த கட்டணத்துக்கு வண்டி அவங்களால புதுசாக போட முடியலனாலும் நம்ம எங்கள் வண்டியில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு அது கட்டுப்படி போதுமானது, எங்களுக்கு பெரிய லாபம் வேணாம். வண்டியை பராமரிக்கிறதுக்கு கட்டுற டேக்ஸுக்கு வண்டி கடன் கட்டுறதுக்கு இருந்தால் போதும். அதில் நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதை பெரிய தொழில் நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையே பண்ணலாங்கன்னு தான் அது இந்த ப்ரொபோசலுக்கு நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து எல்லாரும் மெம்பரும் பேசி ஒரு முடிவு பண்ணி அதை வந்து நம்ம முதலமைச்சர் மூலியம் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி வந்து அந்த மனு கொடுத்துருக்கோம். ஏன் குறிப்பிட்ட அளவில் வெறும் 500 பேருந்துகள் தான் அப்படின்னு? முதல் கட்டமாக அது அவங்க அப்புறம் அப்படி நம்ம இப்போ எதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க ஆப்ரேட்டருடைய எத்தனை வண்டி இருக்குது அந்தந்த ரூட்டு கொடுக்கலாம்னு நாங்களும் ஒரு சின்ன ஐடியா பண்ணி எங்கள்கிட்ட இருக்க வண்டிகளுக்கு வச்சு சொல்லியிருக்கோம். அப்போ கரெக்டாக ஓடுதுன்னா இப்போ டியூ அடைக்கிற மாதிரி இருந்தாலே, கடன் கட்டுற மாதிரி நமக்கு சம்பாதிச்சு கடன் கட்டுற மாதிரி இருந்தாலே நாங்கள் வந்து வண்டி அடுத்தடுத்து லோன் வாங்கி நாங்கள் வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
இப்போ பொதுவாக வந்து அரசு பேருந்துகளும் வந்து தனியார் பேருந்துகளும் இயக்கும்போது ஒரு கிளாஷ் இருக்கும். நீங்கள் ஏன் முன்ன போனீங்க அப்படின்ற டைமிங் ஒரு இருக்குல்ல, கிளாஷ் டைம் கொடுத்துருவாங்கல்ல. இல்லை, இப்போ டைம் இப்போ ஒரு சில ஆன்லைன் இடங்கள்ல இருக்கும் இல்லையா? இப்போ புக்கிங் தானே, ஆன்லைன் புக்கிங் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைன் புக்கிங் தான். முன்னாடி மாதிரி வந்து ஏறி போகிறதெல்லாம் இல்லை. இப்போ இது எங்களோட டைமு அந்த அரசு பேருந்து டைம் அந்த டைம் அந்த சைட்டில் இருக்கும். 7:30 மணினா 7:30 மணிக்கு நான் எடுத்துடணும். இப்போ ஆம்னி பேருந்து சில பேர் வந்து டைமிங் போட்டால் டைமிங் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். இப்போ அரசுன்னா அப்படி நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன டைம் கொடுக்குறோம் அந்த டயத்தில் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். 10 பேர் இருந்தாலும் கிளம்பிடுவோம். இப்போயும் ஆம்னி பஸ்லாம் அப்படி தான் சில பேர் ஓட்டுறோம். 10 பேரோட கிளம்பிடுவோம். ஆனால் அதனால் ஒன்று டைம் டு டைம் தானே. அதில் வந்து எங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்கும். இன்னொன்று வந்து எங்களுக்கு நல்லபடியாக புக்கிங் ஆகுங்கிற ஒரு எங்கள் வண்டி ஃபுல்லாகுங்கிற எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா எங்கள் வண்டியில் வந்து நாங்கள் நிறையா ஃபெசிலிட்டி ஜாஸ்தி, அரசு பஸ்ஸை விட நாங்கள் ஃபெசிலிட்டி ஜாஸ்தியாக தான் எங்களுடைய இது இருக்கும். சொகுசாக இருக்கும், பராமரிப்பு இருக்கும், வண்டி எந்த பிரேக் டவுன் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். பல இது இருக்குல்ல. அதனால் ஆம்னி பேருந்துக்குன்னு ஒரு மக்கள் உயிர்ப்பு இருக்குது. ஐயோ இந்த ஆம்னி பேருந்தில் ஏற முடியலை, காசு ஜாஸ்தியாக இருக்கேனுங்கிற ஏங்குற மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுக்கு வந்து அரசு கட்டணத்தில் ஆம்னி பேருந்து கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா தானே இருக்கும். இப்போ அரசு பேருந்தில் கூட வால்வோ பேருந்துகள்லாம் வந்து விட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இணையாக வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் 500 பேருந்துகளை விடும்பொழுது அவங்க சண்டை போட மாட்டாங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து ஏன் வந்து தனியாருக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் ஆம்னி அரசு பஸ்ஸை ஓட்டக்கூடாது, அரசு பஸ்ஸை வந்து இது பண்ணணும்னு இல்லை. பற்றாக்குறைக்கு உள்ள பஸ்ஸுகளுக்கு எங்களால் முடிஞ்ச இப்போ சர்வீஸ் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம். அது தனி கார்ப்பரேஷன் தான் அது. அதனால் அதில் உள்ள வந்து தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்ல நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். எதிர்ப்பு தெரிவிக்கு அது அரசாங்கம் தான் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ அரசுக்கு வந்து இழப்பு கிடையாது. எங்கள் வண்டிக்கு அவங்க ஒன்றே ஒன்று தான் கொடுப்பாங்க, டைமிங் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. வேறு எதுவும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. டீசலோ மானியமோ எதுவும் நாங்கள் கேட்கல. டாக்ஸி இப்போ வந்து அவங்க வண்டிகளுக்கு வந்து இருக்க டாக்ஸி அதே டாக்ஸிக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் இப்போ கட்டுற ஆம்னி பேருந்து டாக்ஸியை நாங்கள் கட்டிக்கிறோம். அதே டாக்ஸில் அதே உங்கள் ஆம்னி அரசாங்க ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டுறோம். அதை லாபத்தில் எங்களுக்கு இயங்குங்கிற எங்களுக்கு ஒரு நாங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அனுபவம் இருக்குது. அந்த தொழிலில் எங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வரும் ஒன்று கஸ்டமரை வந்து கவர் பண்ணுறதுக்கு உண்டான எங்கள்கிட்ட இருக்க டிரைவர்ஸோ இல்லாமல் நான் அவங்ககிட்ட வர பாசஞ்சர்கிட்ட ஒரு மரியாதையை எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எப்படி நம்மளை வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆக்கிக்கிறணும். அந்த நம்ம டிரைவரோட நியமனம் பழகிடுவாங்க. எங்கே வேணாலும் பாத்ரூம் போகணுன்னு பார்த்து சொன்னால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாய்ச்சலுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது அது எங்களுக்கு வந்து வண்டி ஃபுல்லாக போகும். அந்த கட்டணமே குறைவான கட்டணமாக இருந்தாலும் அதை வச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக போனாலே குறைவ சீட்டு கம்மியாக இல்லாமல் போக ஆரம்பித்தாலே எங்களுக்கு வந்து லாஸ் வராது. சமீப காலமாக வந்து தனியார் பேருந்துகள் விபத்துகள் வந்து நிறைய நடக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு காரணம் வந்து இதுதான் ஆல்கஹால். இப்போ நிறைய டிரைவருமே இப்போ பற்றாக்குறையாக இருக்குது. எல்லாம் குடிச்சு அடிமையாகிட்டாங்க. குடிக்க அடிமையாகிறதுனால வந்து டிரைவர்களே வந்து இப்போ நாங்களே வந்து நார்த்தில் அங்கே இங்கெல்லாம் இதுதான் டிரைவர் தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குடிக்காமல் இன்டர்வியூ எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. குடிக்காத டிரைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. செக் பண்ணிலாம் அது இப்போல்லாம் வண்டியிலே வந்துருச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நாங்கள் இப்போ மிஷின் பொருத்திடுவோம். குடிச்சிட்டு அதில் ஊதிட்டு ஊதின அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ டிரைவர்கள்லாம் வந்து என்ன குடிக்கக்கூடாதுன்னு தான் வண்டியில் இருக்கும், குடிக்க மாட்டாங்க. அதே போல் டெஸ்ட்டில் இருக்கும்போது குடித்தாங்கன்னா அதை பற்றி நம்ம கண்டுக்க முடியாது. 2 ஓட்டுநர் இருக்காங்க நம்ம வண்டியில். ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி. இப்போ நிறையா வண்டி சிங்கிள் டிரைவர் போட்டு ஓட்டுறதுனால தான் அதில் சில விபத்துகள் ஆகிறது வந்து நாங்கள் பழைய ஆளுகள் பூராமே நாங்கள் எப்போயுமே 2 டிரைவர் தான் வச்சுருப்போம். ஒரு டிரைவர் கரெக்டாக 150 கிலோமீட்டருக்கு ஒரு ஷிஃப்டிங் மாற்றிடுவோம். மாற்றி அதை வந்து சர்வீஸ் கரெக்டாக கொடுப்போம். ஆனால் 2 டிரைவர் அரசாங்க வண்டியிலே சில 2 லாங் தூரம் வண்டியெல்லாம் 2 டிரைவர் தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகும்பொழுது முன்னாடி ஒரு ரூ. 700 ரேட் இருந்தது. 700, 800 அந்த மாதிரியான ரேட்டில் இருந்தது. கவர்மெண்ட் பஸ் பார்க்கும்போது ரூ. 500, ரூ. 600 அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரூ. 1000, ரூ. 1200, ரூ. 1400 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு டிக்கெட் ரேட்டு. எதனால் தனியார் பேருந்துகளில் இந்த அளவுக்கு வாங்கப்படுது? அதான் அவங்க வந்து மற்ற நாளில் குறைக்கிறாங்க. அரசாங்க ரேட்டை விட ரூ. 500 போதும் இல்லைங்களா? இன்றைக்கி திங்கள் செவ்வாயில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா ரூ. 350, ரூ. 300 போட்டிருப்பாங்க. அது வந்து இப்போ நிறைய அந்த நேரத்தில் யாரும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலைக்கு போகிறவங்க அவங்க மட்டும்தான் அது பண்ணுவாங்க. அந்த மிடில் கிளாஸு இந்த வேலை செய்கிறவங்க லேபர்ஸ்லாம் இருந்தவங்க விசேஷ நாட்கள் தான் ஊருக்கே போவாங்க. அப்பாவும் சம்பளத்தை வாங்கிட்டு இப்போ அவங்க தான் பாதிப்பாங்க. இப்போ சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் அந்த ரேட்டுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டாலும் அது வந்து லக்ஸரியாக போகணும்னு சொல்லி வீக்லியில் அவங்க எடுத்துருவாங்க.
அதனால் அதை இப்போ கனெக்ட் பண்ணி தான் அவங்க ரேட் போடுறாங்களே தவிர சாதாரண பொதுமக்களை வந்து பார்க்குறதில்ல கார்பரேட். இப்போ எல்லாருக்குமே எளிமையாக ஒரே சர்வீசஸ் தங்கு தடையின்றி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கு தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய 500 பேருந்து எடுத்துக்கங்க. ஆம்னி பேருந்தா வந்து இப்போ எப்படி தான் நாங்கள் எங்கள் வண்டி இயங்குதான் அது. இதனால் அரசு பேருந்து இயங்குது, எங்கள் பேருந்து இயங்குது. அதனால் வந்து அரசு பேருந்து ஒன்று நிற்க போகிறது. ஆம்னி பேருந்து அரசு ரேட்டு கண்ட்ரோலுக்குள்ளே வராமல் இருக்குது. அந்த ரேட்டு கண்ட்ரோலுக்குள்ளே நாங்கள் எங்களை எடுத்துக்கங்கன்றோம். இந்த வேறு விஷயமே வேணாம் எங்களுக்கு. ஆம்னி பேருந்து கொள்ளைங்கிற விலை இது கட்டணம் அதிகமே வேணாம். எனக்கு 2000 வேணாம். அரசாங்கம் கொடுக்குற அரசாங்கத்து ரேட்டில் 500 இருக்குது. அந்த 500 எங்களுக்கு போதுமானது. அந்த முடிவு பண்ணி தான் நாங்கள் இந்த வாகனத்தை வந்து ஒரு அரசு நல்ல அரசாக வந்திருக்கு. அந்த அரசுக்கு அரசுக்கு வந்து நல்லா போகணும், சப்போர்ட்டாக பண்ணணும். அதை பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணணும். அந்த இமேஜ் வந்து கூடணும், அரசுக்கும் கூடணும், பொதுமக்களுக்கும் சேவையாக இருக்கணும். அதே போல் நம்ம தமிழகத்தில் சேர்ந்த சின்ன ஆப்ரேட்டர்களுடைய வாழ்வாதாரமும் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருடைய கால்குலேஷன்கள் தான் இந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். பண்டிகை காலங்களில் பார்க்கும்போது குறிப்பாக பொங்கல், தீபாவளி அப்போல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்னையை விட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது பேருந்துகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க சார்? அதுதான் இப்போ அரசு பேருந்து இப்போ நான் இப்போ எனக்கு மூக்கணாங்கரை கிடையாது. ஒரு மாடை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம மூக்கணாங்கரை இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதெல்லாம் தறிக்கட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த கயிறை நாங்களே தடுறோன்றோம் அரசுக்கு. இல்லை சார், 2000 ரூபா 3000 ரூபாலாம் டிக்கெட் ரேட்லாம் இருக்குது. சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரலாம். நாங்கள் தான் சொல்லிட்டோமே, அரசில் ஏற்றுறாங்களா? அரசில் ஒரே ரேட் இருக்குல்ல, அதே ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல. ஆம்னி பேருந்து அதே ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டிக்கிறோம். இப்போ நாங்கள் 500 பேருந்து ஓட்டும் போது மற்றவங்க ஏற்றி ஓட்ட முடியாது. எந்த கார்பரேட்டரும் வந்து அவங்க வண்டி நல்லா கிளாசிக்காக இருக்குது, அரசு பஸ்ஸை விட எங்கள் வண்டி அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஈக்குவலாக நாங்கள் வண்டி தரோம். அப்போ அதே சொகுசு பேருந்தை வந்து இந்த அரசாங்க ரேட்டு கிடைக்கும் போது மக்கள் எங்கள் அரசு பஸ்ஸு உள்ள ஆம்னி பேருந்துக்கு வருவாங்களா, தனியாக கார்பரேட் உள்ள ஆம்னி பேருந்துக்கு வருவாங்களான்னு ஒரு எங்களுக்கும் கார்பரேட்டுக்கும் தான் போட்டியே தவிர அரசுக்கு எங்களுக்கும் போட்டி கிடையாது. இப்போ உங்களை போன்ற சங்கங்கள் இருக்குது, ஒரு 3-4 சங்கங்கள் இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுப்பீங்களா, இல்லை உங்களுடைய சங்கம் மட்டும்தான் இந்த முடிவு எடுக்கிறீங்களா? இப்போதைக்கு எங்கள் சங்கத்தினுடைய மெம்பர்ஸ்களுடைய ஆலோசனை பண்ணி எங்களுடைய சங்கத்தினுடைய தான் முடிவு எடுத்திருக்கோம். எல்லா சங்கமும் சேர்ந்து வந்து இதில் ஜாயின் பண்ணால் எங்களுக்கு அது சந்தோஷம்தான். மக்கள் சேவையை வந்து ஆம்னி பேருந்து தொழிலில் வந்து மக்கள் சேவையில் இருக்கோம். நாங்களும் பப்ளிக் சேவை தான் பண்ணுறோம். எந்த ஸ்ட்ரைக்கு வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அரசுக்கு. அதனால் வந்து இந்த வந்து ரேட்டை ஒழுங்குபடுத்தி அவங்க கொடுக்க முடியாது, நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கனால தான் நாங்கள் அவங்க இந்த வழியிலேயாவது எங்களுடைய கெட்ட பேரை டேமேஜ் இல்லாமல் பொதுமக்களுக்கு நாங்கள் செய்கிற சேவையை வந்து நல்லபடியாக செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் எங்கள் சங்கத்தில் வந்து யோசித்து இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம். அதனால் வந்து இப்போ என்னென்ன இடர்பாடுகள் பல அரசாங்கம் வந்து ஒரு இதுவும் செய்யலை. அப்போ இந்த அரசாங்கம் புதுசாக வந்திருக்காங்க. எது வரைக்கும் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி யாருமே சொல்லலை. ஊழலை ஒழித்து ஒரு இப்போ நேர்மையான ஆட்சியை கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ நேர்மையான தொழில் செய்கிறவங்களையும் நேர்மையாக தொழில் செய்கிறதுக்கு, நாங்களும் நேர்மையாக தொழில் செய்கிறதுக்கு கெட்ட பேர் இல்லாமல், இது ஒரு வகை லஞ்சம் தானே. இப்போ ரேட்டை ஏற்றி போடுறதுக்கு ஒரு கொள்ளை தானே, லஞ்சம்ன்றது ஒரு கொள்ளை தான், அதே கொள்ளை தானே இதுவும். அந்த கொள்ளைக்கு நம்ம துணை போகக்கூடாதுங்கிறதால இப்போ கார்பரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன ஆப்ரேட்டர் யாருமே வந்து அந்த மாதிரி எப்பயுமே போடுறதே கிடையாது. அவங்க இருக்கிறதே தெரியாது ஆளுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விழா காலங்களில் கூட அவங்க 1000 ரூபா 1000 ரூபா தான் போட்டிருப்பாங்க. போன ஆட்சியில் பார்க்கும்போது நிறைய ஊழல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்புல இருந்து குற்றச்சாட்டுலாம் இருந்தது. பஸ் எல்லாம் சரியாக இயக்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சிக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது? லஞ்சம்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கா? நீங்கள் திமுக ஆட்சி மட்டும் சொல்லாதீங்க. திராவிட ஆட்சிகள், காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து போஸ்டிங்க்கு பணம் கொடுத்தா தான் போஸ்டிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அது இப்போ வந்து இந்த மந்திரிகள்லாம் பணம் வாங்க இப்போ மேலே இங்கே ஒரு சாக்கடை முள்ளா சாக்கடையாக இருக்குது. நல்ல தண்ணி மேலேருந்து விட்டோம்னா க்ளீன் பண்ணும். ஆனால் மேலே இருக்கிறதே சாக்கடையாக இருந்துச்சு வச்சுங்க, வரதும் சாக்கடையாக தான் வரும். அப்போ தலை சரியாக இருந்தால் தான் வால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ தலைமை சரியாக இருக்கணும். இப்போ தலைமை நேர்மையாக இருக்கும்போது அடியில் இருக்க சிஸ்டம் கரெக்டாக ஒவ்வொன்றா நேராக க்ளீன் பண்ணிட்டே வந்துடும். மேலே நல்ல தண்ணி எழுந்துருச்சுன்னா அடித்து இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஃபியூராக ஆயிரும். அதுக்கு முயற்சி பண்ணுறாரு முதலமைச்சர். அதுக்கு எங்களை போல் பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறீங்க, ஏன் கடந்த கால ஆட்சி இருந்தப்போ நீங்கள் குற்றச்சாட்டை தெரிவிக்கல?
போன ஆட்சி காலத்தில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ப்ரெஸ் மீட்லேயே கொடுத்துருக்கேன். பர்மிட்டுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, அதர் ஸ்டேட் பர்மிட் போய் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் பிடிச்சாங்க. அப்போ நானே இப்போ எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ்லையும் இருக்குது. இப்போது நாகாலாந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட வெஹிக்கிள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுது சார். அது எதுக்கு இங்கே ஓட்டுறீங்க? அந்த மாதிரி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே நீங்கள் ஓட்டலாம் இல்லையா? நாகாலாந்து இதெல்லாம் போட்டதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்த்து பெர்மிட்டு வந்து நம்ம ஸ்டேட்டில் இல்லை. ஸ்லீப்பர் வந்து போடும்போது அதுக்கு வந்து நாகாலாந்து மற்ற அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ நாகாலாந்தில் போட்டாங்கன்னா அங்கே வருஷ டேக்ஸ், தமிழ்நாடுக்கு உண்டான டேக்ஸை கட்டிடுவாங்க வரியை. அங்கே பர்மிட் மட்டும்தான் அங்கே போடுவாங்க. டேக்ஸ் வண்டி இங்கே ஓட்டுறதுனால இங்கே உள்ள டேக்ஸை கட்டிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் இண்டியா டேக்ஸ் வந்தாலும் ஒன் இண்டியா டேக்ஸ் கட்ட சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பர்மிட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஆல் இண்டியா பர்மிட்டுங்கிறது நம்ம வண்டி வந்து நாகாலாந்து போகும், நாகாலாந்து வண்டி இங்கே வரும். இந்த மாதிரி வண்டி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதனால் போட்டாங்க. பெர்மிட் தராதனால போட்டாங்க. அதுக்கப்புறம் பெர்மிட் இங்கே இங்கே கேட்டாலுமே பெர்மிட்டுக்கு வந்து அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல 5 லட்சம் தான். அதுக்கப்புறம் நேர்மையான டிசி இருந்த போக்குவரத்து ஆணையர் இருந்தார். அவர் அந்த பேட்டி கொடுத்த உடனே ஒரு வாரத்தில் 900 பெர்மிட்டு அதர் ஸ்டேட் பெர்மிட்டு வண்டி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வேணும், பீஸ் கட்டினா போதும், 2000 பீஸ் கட்டினா போதும், பெர்மிட் தந்துடுறேன், யாராருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சங்கத்தையும் கூப்பிட்டாரு. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் வந்து இங்கே பெர்மிட்டை மாற்றிக்கின்னு சொன்னார். நாங்கள் உடனே பெர்மிட்டை வாங்கி மாற்றிட்டேன் எல்லா வண்டியும். வண்டியில் இப்போ கடந்த திமுக ஆட்சியில் வந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தான் பேருந்துகள் இயக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி மாதவரம், திருவான்மையூர் அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து பேருந்துகள் இயக்கப்படுது. கோயம்பேடு வந்து தவிர்க்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் கோயம்பேடு மீண்டும் இயக்கப்படுமா? கோயம்பேடு பேருந்து நிலையம் முழுமையாக பழைய ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரியே செயல்படுமா? பழைய ஆட்சி காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே சிட்டிக்குள்ளே வந்து நெரிசல் அதிகமாகுது, இதனால் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து கீழம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றுறோம், டிராஃபிக்கு குறையும் அப்படின்னு அவங்களுடைய இதாக இருந்துச்சு. அதுக்காண்டி இப்போ நான் 2 சங்கம் இவங்களாம் ஏற்று இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. நான் தான் சப்போர்ட் பண்ணேன். அப்போ அரசுக்கு நல்லா இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதில் வந்து போகிறனால வந்து. ஆனால் என்னென்னா கடைசியில் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பாசஞ்சருக்கு அது அவசியம், அது ரொம்ப சௌரியம் கிடையாது. இப்போ ஒரு பஸ்ஸில் 35 பேர் போகிறவங்க இங்கேருந்து சிட்டிக்குள்ள வந்து ஒரு 10 காரில் வெளியே போக வேண்டியிருக்காங்க. அப்போ அதை விட டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாம். ஏற்கனவே இருந்த அவங்க சொன்ன கான்செப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ கிளாம்பாக்கம் போகிறதுனாக்கு ரொம்ப வெஹிக்கிள் அதிகம் இல்லைப்பா. இப்போ ஆட்டோ அவங்க அங்கே வர்றதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆம்னி பஸ்ஸில் போகிறவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் வர்றதில்ல, கேபு எல்லாம் எடுக்காங்க. இப்போ ஒரு பஸ்ஸு போகிற இடத்துல அதுக்கு ஒரு வண்டிக்கு இப்போ 6 வண்டி 7 வண்டி காரு அதுக்கு பிறகு யூஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? கூட்ட நெரிசல் அதிகமாகுது. இதே மாதிரி தானே இப்போ கோயம்பேடுலையும் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தேர்தல் நேரத்தில் அன்றைக்கி ஓட்டு போடுறதுக்காக எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அதிகாலையில் அவ்வளோ டிராஃபிக் வந்து பெருங்குளத்தூரை தொடர்றதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆச்சு. தாம்பரத்துலேருந்து அடுத்து கிளாம்பாக்கம் போய் சேரவே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மாதிரியான ஒட்டுமொத்த மக்களும் வந்து செல்லும்போது இந்த மாதிரியான டிராஃபிக் வந்து கோயம்பேடுலேயும் ஏற்படும்ல. அது நம்ம கோயம்பேடில் மட்டும் ஏற்படாது. நீங்கள் வந்து எந்த அந்த விழா காலங்களில் எந்த மாநிலத்திலேயே பெங்களூர்லேருந்து நீங்கள் பாருங்கள், கிளாசிபாளையத்துலேருந்து நீங்கள் வர மற்ற நாளுக்கும் நீங்கள் கிளாங்கன்னா 2 ஒரு நாள் பூராமே ட்ராவல் ஆகணும். ஒரு கிலோமீட்டர் கலக்கிறதுக்கு இஞ்சி இருக்கும். அது வந்து அந்த நேரத்தில் ஜனத்தொகையுடைய இதுக்கு எல்லோரும் மொத்தமாக கிளம்பும்போது அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா. அதுக்கு ரோடு பாலங்கள் மாற்று வழிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதுக்கு உண்டான எல்லோரும் மொத்தமாக கிளம்பும்போது அது நெரிசல் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தவிர்க்கிறதுங்கிறது வந்து முடிக்கிறதா காரியம் தான். கோயம்பேடுனால தான் அந்த நெரிசல் ஏற்படுது அப்படின்றது குற்றச்சாட்டு இல்லை. அது என்னென்னா கோயம்பேட்டில் இருக்கும் பொழுது சிட்டிக்கு நடுவில் எங்கே இருந்தாலும் இப்போ அங்கே போகிறதுக்கே திருப்பி இப்போ இங்கே கீழம்பாக்கம் போகிறதுக்கே இவங்களால போக முடிய மாட்டேங்குது. முன்னாடி பாரிஸில் இருந்தது, அடுத்து கோயம்பேடு வந்தது. கோயம்பேட்டில் இருந்து எக்மோரில் இருந்துச்சு, சென்ட்ரலில் இருந்துச்சு, பிட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரே இடத்துல குவிக்கும் போது எல்லோரும் ஒரே இடத்துக்கு போகும்போது கும்பல் அங்கே தான் மொத்தமாக சரி. இப்போ வந்து இது இங்கே தனித்தனியாக இருக்கா. இங்கே உள்ளது இங்கே சில பேர் கோயம்பேடில் மட்டுமே ஃபுல்லாக இருக்க வண்டியெலாம் இருக்குது. அவங்க அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்படியே பைபாஸ்லேயே போயிட்டுருப்பாங்க. நேராக பூந்தமல்லி போய் அப்படியே நேராக போய் இது ஏறிடுவாங்க. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ரோட்டில் விட்டு செங்கல்பட்டே போயிடுவாங்க, உள்ளே போக மாட்டாங்க. அப்போ அந்த வண்டியெலாம் தவிர்த்தணும். ஆவடியிலேருந்து வரும் இந்த மாதிரி. இப்போ அங்கே பனிமலையிலேருந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் ஸ்டே வாங்கணும். அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பேருந்து நிலையத்தை வந்து இங்கே இப்போ மாற்றினா இங்கே வந்து ரயில்வே இதெல்லாம் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது,
கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் வந்து பாசஞ்சர் வந்து காரில் ட்ராவல் ஆக மாட்டாங்க. பூரா மெட்ரோ ட்ரெயின் அதுலேருந்து வந்து அங்கே கோயம்பேடில் இறங்குற சௌரியம் இருக்குது. அங்கே எந்த ட்ரெயின் வசதி அங்கே இல்லை. பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார்? இன்னும் முடியல. முடியறதுக்கு முன்னாடி திறந்ததுனால நான் அதோடைய பிரச்சனை வந்துச்சு. சார், இப்போ கோயம்பேட்டிலேருந்து பேருந்துகள் வந்து அதிகமாக இயக்கப்படுது, ஆம்னி பேருந்துகள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட நீங்கள் அதிகமாக இயக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது உண்மையா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமாக இயக்கப்படுது, அது பேக் டோரில் ஏதோ ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இங்கே அதாவது ஏதாவது குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும், தாங்க செஞ்சதை விட்டுட்டு குற்றம் சொல்லணும் தான். பஸ் ஸ்டாண்டை வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் பத்தலை, பஸ் ஸ்டாண்டு குப்பையாக கிடக்கு, அதை அப்படியே அதை பராமரிப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. வேணுன்னே பண்ணது தான். ஏன்னா எல்லோரும் வந்து அங்கே போகணுங்கிற இங்கே பெங்களூரு இந்த மாதிரி உள்ள வண்டிகள் மட்டும்தான் அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிப்பாட்டுற இடமே இருக்குது. எங்களுடைய மொத்த ஆம்னி பேருந்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு கோயம்பேடில் இடமே கிடையாது. அவங்கவுங்க பனிமலையிலேருந்து கிளம்பிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அந்த வேலை தான் வந்து ஏற்றிட்டு போகிறாங்களே தவிர யார் அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டோ பஸ் யூஸ் பண்ணியோ அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே இது பண்ணுறதே கிடையாது. இல்லை, அசோக் பில்லர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களே என்ன குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்கன்னா, முன்னை விட இப்போ பேருந்துகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக வந்து நிற்கிது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் பதிவே போடுறாங்க. சமூக வலைதளங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பிடிச்சவங்க அவங்களுக்கு தேவைன்னா அதை பிடிச்ச மாதிரி போடுவாங்க, தேவையில்லைன்னா பிடிக்காத மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி தான் போடுறாங்க. பப்ளிக்கு வந்து வண்டி வாகனம் வந்து அவங்க இப்போ நீங்கள் அந்த அசோக் பில்லர் சேர்ந்தவங்களா இருப்பீங்க, அங்கே உங்கள் ஃபேமிலி அங்கே ஏறி போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, என் வண்டி வந்து எனக்கு அசோக் பில்லர் வந்து போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பதிவு போட மாட்டாங்க. ஏன்னா தேவை இருக்கவங்க அந்த பதிவு போட, தேவையில்லாதவங்க தேவையில்லாத பதிவு போடுவாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதாவது நிறைய பேருந்துகள் வருது, அதனால டிராஃபிக் ஜாம் ஆகுது, அதுதான் பிரதான குற்றச்சாட்டு. நிறைய ஆட்கள் தான் வர்றாங்க. அதுக்காண்டி என்ன இப்போ என்ன முதல்ல வந்து ஒன்று பெற்று உண்மையாக வாழ்ந்துறாங்க. இப்போ ஜனத்தை கூட்டணுங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய லஞ்சம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது, தவிர்க்கப்படுது அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருக்கு. அது உண்மையா? அது உண்மைதான். இப்போ நாங்களே வந்து பஸ் பர்மிட்டுக்கு வந்து இப்போ பர்மிட்லாம் வந்து இப்போ வந்து நம்ம போய் நேரடியாக அதிகாரிகிட்டே கேட்கணும். அமைச்சரை பார்த்தா தான் சொன்னாங்க. இப்போ அதிகாரியை வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்கு. அரசு வந்து அவங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ முதல்ல வந்து நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள், இங்கே வாங்கவே மாட்டாங்க, அப்ளிகேஷன் வாங்கவே மாட்டாங்க. இப்போ சமீப காலமாக எல்லாமே பெர்மிட் எல்லாமே இங்கே வாங்கி எல்லோரும் இப்போ யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இது பெரிய மாற்றமா சார்? பெரிய மாற்றம், இது நல்ல மாற்றம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து இப்போ இந்த நான் போஸ்டிங்கு நான் பணம் கொடுத்து வந்திருக்கேன், ஆனால் நீ குடுன்னு கேட்டது போய் இப்போ போஸ்டிங்கு பணம் வாங்குறவங்களே வாங்கலை. எப்படி அது அதிகாரி கேட்பார்? நான் பணம் கொடுத்து வந்தேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஏரியா ஒரு ஏரியா வரைய ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கோம், சும்மா வந்திருக்கோம், நான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு மாறுதல் இருக்குல்ல. இப்போ அரசு வந்து எல்லா மந்திரியுமே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அரசாங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு ஒரு முதலமைச்சர் தனி ஊழலுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்து எங்களுக்கு கூப்பிடுங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்ல எந்த முதலமைச்சர் இது வரைக்கும்? காமராஜர் காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து விஜய் சொல்கிறாருன்னா அதை வரவேற்கணும். யார் நல்லது செஞ்சாலும் வரவேற்கணும். எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க, அது அரசியல். நம்ம பொதுமக்களாக இருக்கோம், நம்ம தொழில் பண்ணுறோம், நம்ம வந்து அதை நார்மலாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லலாம் வந்து லஞ்சம் அதிகமாக வாங்கப்பட்டது, பர்மிட்டுக்கெலாம் வாங்கப்பட்டது, எஃப்சி பண்ணுறதுக்கு வாங்கப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கா? ஆமாம். இப்போ வந்து காசு கேட்குறதுக்கே பயப்படுறாங்க, காசு கேட்க மாட்டாங்க. முதல்ல வந்து ரைட்டாயில் காசு கேட்டுறது போக இப்போ வந்து ஒரு வேலைக்கு போனோம்னா இப்போ வந்து கொஞ்சம் அதிகாரிகள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்டாக பண்ணுறாங்க, காசும் கேட்குறது இல்லை. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி சார்.